ஒரு காலத்தில் சேர நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த இந்த சொர்க்க பூமி இப்போ கடவுளின் சொந்த பூமியான கேரளாவோடு பந்தப்பட்டிருக்கு. நம்முடைய இந்த பயணம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பொன்முடி என்கிற சொர்க்க பூமியை நோக்கி தான். தரைமட்டத்தில் இருக்கிற பகுதிகளுக்கும் இந்த சொர்க்க பூமிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாதது போல தான் நாம் பார்க்குற ஒவ்வொரு காட்சிகளும் பதிலளிக்கும். மலை அடிவாரத்தில் இருக்கிற கல்லார் என்கிற பகுதியிலே இருந்தே அதன் பிரமிப்பு ஆரம்பமாகுது. கல்லாரை தாண்டி நாம் போகும்போது நாம் கண்களில் தெரிகிறது எல்லாமே பிரமிப்பு பிரமிப்பு பிரமிப்பு. அடர்த்தியான காட்டுப்பகுதி, பிரம்மாண்டமான அளவில் வளர்ந்து நிற்கிற காட்டு மரங்கள் எல்லாமே நம்ம புது உலகத்துக்கு கூட்டி செல்கிற வாசல் படிகள் தான். ஒவ்வொரு அடியிலும் அடர்த்தியான காட்டு மரக்காடுகள் நம்ம ஆச்சரியப்படுத்தவும் செய்யும், அச்சப்படுத்தவும் செய்யும். இருபத்தி 2 கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி சென்றால் உங்களுக்கான ஒரு வித்தியாசமான உலகம் காத்திருக்கும். நீங்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம். பேருந்திலும் போகலாம், பைக்கிலும் போகலாம், காரிலும் போகலாம். குட்டி குட்டி அருவிகளின் சினுங்கல்களோடு மரங்களின் தாவணிகளை தடவிக்கொண்டே சொர்க்கத்தை நோக்கி பயணிக்க முடியும். இந்த பயணம் மிகவும் பிரம்மாண்டமான பயணமாக இருக்கும். நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது போல மழைச்சாரலும் பனிமூட்டமும் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு பயண விரும்பியையும் வரவேற்பது யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம். குருவிகளின் கொஞ்சல் மொழி, மொட்டுக்கள் மலர்கின்ற இசை, காற்று மரங்களின் கலவை இசை, இவையெல்லாம் சொர்க்கத்திற்கான திறவுகோலாய் அடிவாரத்திலிருந்தே நாம் உணர்வோம். பனிப்போர்வையை போர்த்தி கொண்டு தேநீர் பருகுவது ஒவ்வொருவரின் கனவாக இருக்கும். எனக்கு மட்டுமென்ன விதிவிலக்கா? இயற்கை விரும்பிகளுக்கு மட்டுமல்ல, இயற்கைக்கே இது பிடிக்கும். பல நாள் கனவு நனவாகிற நேரம் இது. ஏற்கனவே ஒரு முறை நான் வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி இருக்கேன். அதிக மழை பெய்தால் அரசாங்கமே அனுமதிக்கிறதில்லை. அப்படி ஒரு ஏமாற்றத்தை ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன். பொன்முடி கான்டாக்ட் நம்பர் கூகுளில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. தேயிலை தோட்டத்தோடு சேர்ந்த ஒரு ஒய்யார அழகு ஒவ்வொருவரின் கண்களுக்கு நல்ல விருந்தாக இருந்தது. கொஞ்சம் பனிமூட்டத்தோட கூடிய மலைப்பயணம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வெதர் ரிப்போர்ட்டில் பார்த்தா 20% மழை போட்டிருக்கு. குறைவான வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ், அதிகமான வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். இதுதான் நான் எதிர்பார்க்குற அந்த தருணம். மேகங்கள் தெளிக்கிற மெல்லிய சாரல், கண்ணாடி சாலையில் தெரிகிற அழகான மரங்கள், குளிர் போர்வையாய் பனிமூட்டம், இதைவிட என்ன வேண்டும் இந்த இயற்கை விரும்பிக்கு? நான் வெதர் ரிப்போர்ட்டில் பார்த்து எடுத்த முடிவு தப்பாக போகலை. வித்தியாசமான ஒரு உணர்வை எழுதி தந்தது. அது மொழிகளுக்கு தெரியாத ஒரு உணர்வாக இருந்தது. இது ஒவ்வொருவரின் கனவு தேசம். மனதுக்கு பிடித்தவரின் கைகோர்த்து இளையராஜா பாடலை மனதுக்குள் வாசித்து கொண்டு இந்த பனிக்காற்றை சுவாசித்து கொண்டு மேகத்துக்குள் நடப்பது ஒவ்வொருவரின் வாழ்நாள் கனவாக இருக்கும். கண்டிப்பாக இங்கு அது சாத்தியமாகும். நாம் எதிர்பார்த்தது போலவே சாரலும் உடலை உரசி செல்லும் பனிமூட்டமும் நம்மை அழைத்து செல்ல காத்திருந்தது. இயற்கையை நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு வரப்பிரசாதம். 2 வீலர்ஸில் போகிறவங்களால் ரொம்பவும் என்ஜாய் பண்ண முடியும். 4 வீலர்ஸை விடவும் அதிக அளவில் 2 வீலர்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது.
மேல் பகுதியில் 2 வீலர்ஸுக்கும் 4 வீலர்ஸுக்கும் நிறைய பார்க்கிங் வசதி கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் எல்லோருக்கும் தெரியும், ஈரமான காட்டுப்பகுதியில் இரத்தம் குடிக்கும் அட்டைப்பூச்சிகள் ஏராளம் உண்டு என்று. கவனமாக இருக்கவும். எதிரே வரும் வாகனங்கள் அருகில் வருவரை கண்ணுக்கு தெரிவதில்லை, அதனால கவனமாக செல்லணும். பெரிய பள்ளத்தாக்கை கூட மேகங்கள் மறைத்திருக்கும். குகைக்குள் பயணிப்பதை போல நாம் உணர்வோம். நான் எதிர்பார்த்த பொன்முடியும் இதுதான், நான் பார்க்கிற பொன்முடியும் இதுதான். இது போன்ற சொர்க்க பூமியில் தங்கிறதுக்கு ஒரு அக்காமடேஷன் இருந்தால் எப்படி இருக்கும்? கேரளா கவர்மெண்ட்டோட ஒரு அக்காமடேஷன் இருக்குது, கோல்டன் பீக் ரிசோர்ட். கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் அக்காமடேஷன் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். நான் அங்கே தான் தங்கி இந்த சொர்க்க பூமியை அனுபவிக்க போகிறேன். வித்தியாசமான சிறிய சிறிய பறவைகளை பார்க்க முடியும். குருவிகள் எழுப்புற இசையும் கேட்டு ரசிக்கலாம். மேகம் சூழ்ந்திருக்கிற மலைகளையும் ரசிக்க முடியும். உங்களுக்கு வாழ்க்கை சுமையில் இருந்து ஒதுங்கி வேறு ஒரு கிரகத்துக்கு பயணப்படணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் அந்த டெஸ்டினேஷன். மேற்கு தொடர்ச்சி மலை ராணியின் அழகை பற்றி வார்த்தையால் வடிவமைக்க முடியுமா என்ன? உணர மட்டுமே முடியும். இயற்கையை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் இது. பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவரின் கடமை. சிறகில்லாத ஒரு பறவை போல இந்த சிகரம் முழுவதுமே பறந்தாச்சு. நான் பார்க்க நினைத்த, நான் என் எண்ணச்சுவரில் வரைந்த பொன்முடி ஓவியம் இதுதான். கொடைக்கானல் போன்ற உயரமான மலைகளில் கிடைக்கக்கூடிய அரிய காட்சி பொன்முடியில் கிடைக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை தந்தது. கடல் மட்டத்திலிருந்து 1100 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த பொன்முடியிலிருந்து மேகங்களையே தொட்டு ரசிக்க முடியும். நாம் யாருமே எதிர்பார்க்காத கிளைமேட் சேஞ்சஸ் இங்கே பார்க்க முடியும். காலையில் வெயிலாக இருக்கும், மதியம் மழையாக இருக்கும், மாலையில் பனிமூட்டமாக இருக்கும். இது போன்ற காலநிலை மாற்றம் இங்கே மட்டுமே சாத்தியம். நிறைய வனவிலங்குகளும் பொன்முடியில் இருக்கிறதா சொல்லப்படுது. மான், யானை, காட்டெருமை போன்ற மிருகங்கள் நிறையவே இருக்கிறதா சொல்லப்படுது. உடல் மட்டுமே சிகரத்தை தொட்டு இருந்தது, ஆன்மா ஆகாயத்தில் பறந்தது சித்தர்களைப் போல. மீண்டும் இதே போன்ற ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்க ஆசைப்படுறேன் வெகு விரைவில்.